Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல டீ கடை ஸ்டைல்ல நம்ம கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசையிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போறேன். நான் எடுத்துக்கிற கப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்ல 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். மாவை வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போண்டா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக எழும்பி வரதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிறுகீரையும் சேர்த்துக்கிறேன். கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிறுகீரை தான் சேர்த்துக்கணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயை வந்து ஒரு குட்டி பேனில் எடுத்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக காய வச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சோம்னா தான் கரெக்டான பதத்துக்கு நம்மளால் மாவு பிசைய முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவை கையில் எடுத்து நல்லா உருண்டையாக போடுறதுக்கு மாவு கரெக்டான பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. போண்டா செய்யும்போது தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. டீ கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை போண்டா பார்க்கும்போதே நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய போண்டாவாக செஞ்சு வைப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். அப்பப்போ தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து போட்டோம்னா நல்லா ஒட்டாமல் ரவுண்டாக போட முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். அதே தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ள கடலை மாவு பச்சையாகவே இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது மேலேயும் நல்லா போண்டா கலராக இருக்கும், உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் போண்டா நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்துருச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு போண்டா செஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே எளிமையான முறையில் டீ கடை ஸ்டைலில் நம்ம கீரை போண்டா செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் டீயோடு இந்த மாதிரி போண்டாவை செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வந்து கீரையை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கீரையோட அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் போண்டாவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா 1 கப்பு ஃபுல்லாக அழுத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக அளந்து எடுத்துக்கிட்டேன், ஆனால் அழுத்து கொடுக்காமல் எடுத்துக்கிட்டேன் கீரையை. நீங்கள் நல்லா அழுத்தி 1 கப்பு இல்லை 1.5 கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கீரை இருக்கும். நல்லா சுட சுட இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் டீ கடை ஸ்டைலில் கீரை போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.